தொடர்ச்சியா ரீசெண்ட் டைம்ல வந்த படங்கள் எல்லாமே, நீங்க நடிச்ச படங்கள் எல்லாமே ஒரு வெற்றி படமா மாறுது. ஆமா. வெற்றி படத்தை தேடி போறதா இல்ல அதுவா அமைதா? அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தார். 1:45 போயிடுச்சு. அப்போ அர்ஜுன் சார் என்னப்பா யாரும் சாப்பிட மாட்டீங்களா, பசிக்கலையா அப்படின்னு. உடனே இல்லை சார், அவ்வளோதான் சார், ஸ்டார்ட் பண்ணி. என்னப்பா இப்போல்லாம் இப்போ இருக்கிற பசங்கள்லாம் கரெக்டாக டைமுக்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. 1 மணிக்கு பசிக்கும் எங்களுக்கெல்லாம். ஓகே. ஸோ சீக்கிரம் முடியுங்க அப்படின்னா. பிகினிங் பேசிக்காக என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்போ ரூம் கிடையாது, சாப்பாடுக்கும் வழி இல்லை. ஓகே. அப்போ என்ன பண்ணுறதுன்னா, சரி ஓகே சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுக்குறது இது ரெஸ்டாரண்ட். ஸோ அங்கே போய் வேலைக்கு செஞ்சோம். ஹோட்டல்ல. கலக்கப்பூதியாரில் சிவகார்த்தியன் அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணுறது மதுரையில். ஸோ அவரை பார்க்கும்போதே அவர் ஆடிஷன் பண்ணுற அந்த கான்செப்டை பார்க்கும்போதே பயங்கரமாக ஷாக்காக அவர் இப்படி பண்ணுறாரு. நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் ஸ்டேஜில் போய் நானும் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவும், அங்கே என்னோட சைல்டுஹுட் ஃப்ரெண்டு இங்கே டாடா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் யதார்த்தமாக அங்கே சாப்பிட வந்தேன். என்னைய பார்த்து நீ என்னடா பண்ணுற அப்படின்னு. இது எப்படி சொல்கிறேன்னு தெரில. அப்புறம் மைம் கோபி அண்ணன் நம்பர் கொடுத்தாரு. எடுத்தோன்னே அவர்கிட்ட பேசினேன். எனக்கு நடிக்கணும், அதுக்கு ஏதாவது கற்றுக்கணும். சரி ஓகே ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் போனோன்னே சரி குருதட்சணை அப்படின்னாரு. பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் பண்ணணும்ல. அப்போ அதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. சொன்னால் அவர் முதல் வார்த்தை என்ன சொன்னான்னா, நான் பொதுவாக எல்லோரும் ஃபீஸ் கொடுப்பாங்க, ஃபீஸ்லாம் வேணாம், நீங்கள் நடித்து சம்பாரிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னு. இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்கா அப்படின்னா, ஆக்டர் ராஜா பண்ணி தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பிளாஸ்ட். சூப்பராக போயிட்டு இருக்கேன். ஆமாம் சார். ஆமாம். லைக் இது எப்படி இருக்கு, இந்த ஃபீல் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நடிகனும் தான் நடிக்கிற படம் ஹிட் ஆகணும்னு தானே எதிர்பார்ப்பாங்க. ஆமாம். ஸோ நம்ம நடித்த படம் ஒரு படம் வெற்றி அடையுது, ஹிட் ஆகுது, பயங்கரமாக மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்போடையும் வெற்றியோடையும் போயிட்டு இருக்குன்னா அது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தானே இருக்கும். கண்டிப்பாக. ஸோ அந்த அங்கீகாரம் நமக்கு கிடைக்குது. அப்போ அது ஆட்டோமேட்டிக்காக அது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சூப்பர் பிரதர். லைக் என்னன்னா, தொடர்ச்சியாக ரீசெண்ட் டைமில் வந்த படங்கள் எல்லாமே, நீங்கள் நடித்த படங்கள் எல்லாமே ஒரு வெற்றி படமாக மாறுது. ஆமாம். அது வெற்றி படத்தை தேடி போகிறதா இல்லை அதுவா அமைதா, எப்படி இருக்கு? நீங்கள் சொன்ன மாதிரி ரீசெண்டாக சிறை, டூரிஸ்ட் ஃபேமிலி, இப்போ பிளாஸ்ட் 3மே வெற்றி படம் தான். வெற்றி படத்தில் நான் இருக்கேன்னு நினைக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஓகே. அதுவும் சமீபமாக அடுத்தடுத்த வெற்றி படங்கள்லேயும் நான் இருக்கேன்றது இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக. என்னென்னா ஒரு படத்தில் நம்ம வரோம் அப்படிங்கும்போது ஜஸ்ட் ஒரு சின்ன ரோலாக இல்லாமல் அது ரொம்ப ஆர்கானிக்காக அந்த ரோலுக்கு பொருத்தமாக நம்ம இருக்கிறத தாண்டி அது ரிஜிஸ்டர் ஆகிறதுக்கு சாதாரணமான விஷயம் கிடையாது. ஸோ பிளாஸ்ட்டில் அந்த மாதிரி தான் ஒரு போலீஸ் அப்படின்னாலுமே அது எப்படி காமிக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல. ஸோ பிளாஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுங்கள், அது எப்படி இருந்துச்சு? பிளாஸ்ட் ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம வழக்கமாக ஒரு படம் கமிட் ஆனதுக்கப்புறம் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் ப்ராசஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஷூட்டிங் கூப்பிடுவாங்க. ஸோ ஷூட்டிங் போகும்போது பிளாஸ்ட் அப்படின்னோடனே எனக்கு ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ஒரு பெரிய ஒரு கம்பெனியில் ஒரு ப்ரொடக்ஷனில் டெபியூட்டன்ட் டைரக்டர் சுபாஷ் பிரதர். ஸோ அர்ஜுன் சார் ஹீரோ அப்படின்றப்போ, ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அப்படின்றப்போ அது கொஞ்சம் பெருசாக பெரிய ஆக்டர் கூட பெரிய ப்ரொடக்ஷன் கம்பெனியில் நடிக்க போகிறோம் அப்படின்றதே பயங்கரமான ஒரு சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. ஓகே. ஸோ அதுக்குள்ளே போய் அந்த கம்பெனி அந்த ப்ரொடக்ஷன் பார்க்கும்போது அதுவுமே ரொம்ப ஆர்கானிக்கான ஒரு ப்ரொடக்ஷன். ஸோ அவங்க நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இன்னொன்று நமக்கு சீன்ஸ் நடிக்கும்போது டைரக்டர் பயங்கரமா ரொம்ப கம்ஃபர்டபுளா வச்சுக்கிட்டாரு. டைரக்டர் எப்பவுமே துருதுருன்னு இருப்பாரு, ஆக்டிவா இருப்பாரு. வயசு ஏஜ் கம்மி தான், 20+ தான். ரொம்ப ஆக்டிவா இருப்பாரு. அவருக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் என்ன தேவையோ என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கிக்கிடுவாரு. ஆனா இது போதும்ண்ணே, இவ்வளவு வேணாண்ணே அப்படின்னுவாரு. ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃப்ரீடம் கொடுத்தாரு நடிக்கிறதுக்கு. நமக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. நடிச்சதுமே பாத்தீங்கன்னா எனக்கு கதையா தெரியாது. எனக்கு கதையெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. எனக்கு என்ன சீன் மூட் சொன்னாங்க. அந்த சீன் மூட வச்சுட்டு நம்ம ஒரு சீன் சொல்லும்போது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன தோணுச்சு? எனக்கு ஏன்னா கதை தெரிஞ்சாதானே நமக்கு சீன் சொல்லும்போது அது கூட அடாப்ட் ஆக முடியும். நமக்கு கதை ஃபுல்லா ஏன்னா லாஸ்ட் டைம் தான் நம்ம அதுல கமிட் ஆகிறோம். ஸோ கதை சொல்ற அளவுக்கான ஒரு இடமும் இல்லை. அப்படின்றப்போ இதுதான் சீன் சொல்லி நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. அப்போ நமக்கு டயலாக் கொடுத்து அதை படிக்கும்போது சரி ஓகே இதுக்கு முன்னாடி இது நடந்திருக்கும், பின்னாடி இது நடந்திருக்கும், ஓகே அதை நம்மளோட ஐடியாலஜிக்கு ஒன்று பண்ணுவோம். அப்புறம் டைரக்டரும் எனக்கு இங்கெங்க இப்படி வேணும் அப்படின்னு கேட்பாரு. அதுக்கேற்ற மாதிரி அதை நம்ம நடிச்சோம். ஓகே. ஏன்னா லைக் ஒரு சீன் இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா அர்ஜுன் சார் இருக்காரு அப்படிங்கும்போது, ஸோ அவர் ஸ்பாட்ல அவர் நடிக்கும்போது அந்த ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை நம்ம பார்க்கறது ஒன்று இருக்கும்ல. ஆமா. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுலேருந்து கத்துக்கிட்டது ஒன்று இருக்கும்ல. எப்படி இருப்பாரு மனுஷன் ஆக்சுவலா ஸ்பாட்? அவர் என்னன்னா ரொம்ப காமா இருப்பாரு. அதே போல ரொம்ப எனர்ஜியா இருப்பாரு. இந்த வயசுல அவ்வளோ எனர்ஜியா, அவ்வளோ இந்த வயசுல அவ்வளோ எனர்ஜியா, அவ்வளோ மேன்லியா,
பயங்கரமா அவர பார்க்கும்போதே, ச்சே என்னடா இது! நமக்கே வந்து ஹெல்த் கான்ஷியஸ்ன்னு ஒண்ணு இருக்குல்ல. அதுவும் சரி, அதேபோல அவரோட அந்த செட்ல வந்து ஒரு பெரிய நடிகரா அப்படின்னு எதுவுமே கிடையாது. ம். அவர் பாட்டுக்கு கேஷுவலா வருவாரு. எப்ப ஷாட் கூப்பிடுறாங்களோ வருவாரு. வந்து பேசாம உட்காந்துருப்பாரு. "என்னப்பா போலாமா?" அப்படின்னுவாரு. போலாம்" அப்படின்னா சைலன்ட்டா இருப்பாரு. அவர் இருக்கிற இடமே தெரியாது. ஓகே. அப்படியே இருந்து நடிச்சு முடிச்சுட்டு போயிருவாரு. ஆனா என்னன்னா, செட்ல வந்து ஒரு இப் செட்ல வந்து லஞ்ச் பிரேக் வந்துச்சு. லஞ்ச் பிரேக் வர்றப்போ, திடீர்னு அவர் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டே இருந்தாரு. ஆ ரெகுலரா வந்து 1:45 போயிருச்சு. ஆ. அப்போ அர்ஜுன் சார் "என்னப்பா யாரும் சாப்பிட மாட்டீங்களா? பசிக்கலையா?" அப்படின்னாரு. உடனே "இல்ல சார் அவ்வளோதான் சார் இந்த ஸ்டார்ட் பண்ணுங்க." என்னப்பா இப்பலாம் இப்ப இருக்கிற பசங்கலாம் வந்து கரெக்ட்டா டைம்க்கு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. ஆ. நாங்கலாம் பங்க்சுவாலிட்டி அதனால தான் உடம்பு பாரு இப்படி இருக்கு. இன்னும் அப்படி இருக்கோம். 1 மணிக்கு பசிக்கும் எங்களுக்கெல்லாம். ஓகே. ஸோ சீக்கிரம் முடிங்க அப்படின்னோனே, "சரி அவ்வளோதான் சார் முடிஞ்சுச்சு சார்" அப்படின்னு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரேக் விட்டாங்க. அந்த மாரி விஷயங்கள்லாம் அவர் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணுவாரு. நைஸ், 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 நைஸ். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, லைக் இது வந்து இப்ப கிடைச்ச வெற்றி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஏதோ வருஷலா 2 படங்கள் வருது. நம்ம வெற்றி நடிகரா இருக்கோம். அந்த கொண்டாடுறாங்க, பார்க்குறாங்க, ரசிக்கிறாங்க. நம்ம வந்து மக்கள் மத்தியில வந்து தெரியறோம் அப்படிங்கிறது வந்து இப்ப திடீர்னு வந்து ஆரம்பத்துலேருந்து ஒரு ஸ்ட்ரகிலிங்ன்னு ஒண்ணு இருக்கும்ல. ஆமா. இப்போ நடிக்க வாய்ப்பு வருது அப்படின்றத தாண்டி, நம்ம மொத நடிக்கணும்னு ஆசை வந்து, நமக்குள்ள இன்ட்ரெஸ்ட் வந்து சினிமாக்குள்ள வர்றோம்ல, அப்போ வர்றப்ப எல்லாருக்குமே எனக்கு மட்டும் இல்ல. ஆ. எல்லா நடிகர்களுமே இன்னைக்கு பெரிய நடிகர்களா ஆனவங்க, பெரிய இயக்குனர்களா ஆனவங்க, பெரிய ஸ்டார்ஸ் ஆனவங்க எல்லாருமே ஆரம்ப காலகட்டத்துல இருந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் வந்திருக்காங்க. எனக்கும் அப்படியானப்பட்ட ஒரு காலகட்டம் தான் இருந்துச்சு. 2006ல வந்தேன் நான் சென்னை. சினிமாக்கு நடிக்கலான்னு வந்து, அதுக்கப்புறம் எப்படி வாய்ப்பு தேடுறேன்ற அந்த டெர்ம்ஸே தெரியல எனக்கு. ஓகே, ஓகே, ஓகே. ஸோ அப்படியே நானும் போய் டீ கடையில நிப்பேன், ஸ்டுடியோஸ்லாம் போய் நிப்பேன். ஒண்ணுமே புரியல. சரி என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு சர்வைவலுக்கு என்ன பண்ணலாம்? சரி சர்வைவல் பார்த்துட்டு அப்படியே ட்ரை என்ன என்ன பண்ணலாம். பண்ணீங்க சர்வைவலுக்கு? சர்வைவலுக்கு ஒரு பிபிஓல ஒர்க் பண்ணேன். ஓ! ஓகே. ஆமா. பிகினிங் பேசிக்கா வந்து என்னன்னா, ஃபர்ஸ்ட் அப்ப ரூம் கிடையாது. சாப்பாடுக்கும் வழி இல்ல. ஓகே. அப்ப என்ன பண்றதுன்னா, சரி ஓகே சாப்பாடும், தங்குறதுக்கு இடமும் குடுக்குறது எது? ரெஸ்டாரண்ட். ஆ. ஸோ அங்க போய் வேலைக்கு சேர்ந்தேன் நான். ஹோட்டல்ல. ஆமா. நம்ம வடபழனி இருக்குல்ல. ஆமா, வடபழனி அந்த கோயிலுக்கு முன்னாடி போறப்போ ஒரு ஆர்ச் இருக்கும். ஆமா. மெயின் ரோட்ல இருந்து. அந்த கரெக்ட்டு. ஆர்ச் பக்கத்திலேயே என்டர் ஆனோனே லெஃப்ட்ல மாலை கடை, ஃபோட்டோ கடைலாம் இருக்கும். ஆமா, அங்க வந்து அன்னபூர்ணா வெஜ் ரெஸ்டாரண்ட்ன்னு ஆமா. ஒண்ணு இருக்கும். ஆக்சுவலா இப்பயும் இருக்குன்னு நெனைக்கிறேன். இப்போ தெர்ல இருக்கா என்னன்னு தெர்ல. முன்னாடி இருந்துச்சு. ஆ. நான் சொல்றது 2006ல. ம். ஸோ அங்க போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன். ஓ! அங்க தங்குறதுக்கு ரூம், சாப்பிடுறதுக்கு சாப்பாடு, வேலை. ஆனா என்னன்னா, அங்க என்னால அப்படியே ரொம்ப நாள் இருக்க முடியல. ஆ, ஆ. 2 மாசம் இருந்தேன். அதுக்கப்புறம் அது எனக்கு பிடிக்கல. ஓகே. ஏன்னா எந்த ஒரு விஷயமும் எவ்வளோ கஷ்டமா இருந்தாலும் நமக்கு புடிச்சு பண்ணா தான் ஆமா. அதுல பிசிக்கல் பெயின் இருக்கும். மென்டலி டயர்ட் ஆகாது. கரெக்ட்டு. அதனால அதுக்கப்புறம் அது நம்ம என்ன வேலைக்கு வந்தோம் இத பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு அத நான் எதுக்காக அங்க இன்னொரு ரீசன் எதுக்காக அங்க போனேன்னா, அங்க யாராவது இயக்குனர்கள் வருவாங்க. ம். யாராவது சினிமா சம்மந்தப்பட்ட வருவாங்க. ரெஸ்டாரண்ட்னா. ஸோ அதுல கான்டாக்ட் கிடைக்குமேன்னு அப்ப அப்படி போய் சேர்ந்தேன். பட் ஓகே. அந்த வேலை எனக்கு வீட்டுக்கு தெரியுமா? லைக் அந்த வீட்டுக்கு தெரியாது. அந்த டைம்ல வீட்டுக்கு வீட்டுக்கு தெரியாது. வீட்ல என்னன்னா, நான் கரெக்ட்டா படிச்சு 2006 ஏப்ரல் 20 20ஆம் தேதி எக்ஸாம் முடிஞ்சுச்சு. செமஸ்டர் எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு 26ஆம் தேதி சென்னை கிளம்பி வந்துட்டேன். ஏன்னா நடிக்கணும்னு ஒரு ஆசை, இன்ட்ரெஸ்ட்டு. வீட்ல என்னன்னா, இப்படி சொன்னா விடமாட்டாங்க அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, வீட்ல வேலை கிடைச்சிருச்சு. சென்னையில என் கூட படிச்ச ஃப்ரெண்டோட அப்பா, அண்ணன் இருக்காங்க. வேலை கிடைச்சிருச்சுன்னு சொல்லி நான் பாட்டுக்கு வந்துட்டேன். எங்க அப்பா வந்து சூட்கேஸ் அது இதெல்லாம் வாங்கி, ட்ரெஸ் எல்லாம் வாங்கி வச்சு, அப்படியே பஸ்ஸில ஏத்தி அனுப்பி விட்டாரு. இங்க வந்தா எங்க இறங்குறதுன்னே தெரியாது. அதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் சென்னை வந்தது. ஆ. எனக்கு எங்க இறங்குறதுன்னே தெரியல சீரியஸா. ஓகே. எது சென்னைன்னே தெரியல. எங்க பார்த்தா இறங்குனீங்க? கிண்டில அப்போ வந்து இந்த லீ ராயல் மெரிடியன் ஹோட்டல் ஆமா. இருக்கும். அது மட்டும் தான் அப்ப பெருசா இருக்கும். ஆ, வேற ஆ, எதுவுமே கிடையாது. ஆ. அந்த பிரிட்ஜ் எல்லாம் அப்பதான் கட்ட போற மாதிரி உடைச்சு ரோடெல்லாம் உடைச்சு தூசியா இருக்கும். ம். அப்புறம் பார்த்தா வடபழனி சிக்னல்ல தலைநகரம் படத்தோட போஸ்டர்ல அப்போலாம் கட் அவுட் ஆமா. ஆ, பேனர் வைப்பாங்கல்ல. ஆ, ஸோ பெரிய கட் அவுட் அவர் சுந்தர் சி சாருக்கு வச்சிருந்தாங்க. ஆ. நான் சரி ஓகே. இந்த இடத்துல பெரிய கட் அவுட் வச்சிருக்காங்க. அது அப்போ முக்கியமான சிக்னலா இருக்கும். இங்க இறங்கிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கிட்டு சுத்தி சுத்தி பார்க்குறேன். ம். கடை போர்டுல வந்து வடபழனி சென்னை ஓகே. 26 அப்படின்னு போட்டுருந்துச்சு. வடபழனி வடபழனினா ஏதோ மலை இருக்கும், முருகன் இருப்பாரு, அவுட்டர்ல இருக்கும். இப்படிலாம் இருக்கும்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். வடபழனினா இவ்வளோ சிட்டியா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருந்தேன். அப்ப யாருக்கு கால் பண்றேன்னு தெரியல. என் கூட படிச்சவங்களே ஒருத்தன் மட்டும் தான் அடிக்கடி சென்னை போயிட்டு வருவான். ஆ. அவனுக்கு ஃபோன் அடிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபோன் அடிச்சேன். ஃபோன் அடிச்சா அவன் மச்சான் நான் இந்த மாதிரி நேத்து நைட்டு தான்டா சென்னையில இருந்து கிளம்பி இங்க வந்தேன். டேய் நான் இங்க வந்திருக்கேன்டா, சென்னை வந்துட்டேன்டா என்ன பண்றதுன்னு தெரியல. அப்படின்னா அவன் அப்புறம் ஒரு கான்டாக்ட் குடுத்து அங்க போய் இருக்க சொல்லி அவனோட ஃப்ரெண்டு.
அங்கே போயிருந்தா சும்மா இருக்கிறதுக்கு நமக்கு பிடிக்கல. அப்படியே போயிட்டு ஏவிஎம் ஸ்டுடியோ, பிரசாத் ஸ்டுடியோன்னு அப்படியே சுற்றிட்டே இப்படியே ஒரு 2 மாதம் சுற்றிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, இங்கே இருந்தால் சர்வைவல், சாப்பாடு, தங்குறதுக்கு இடம் பிரச்சனையாகும்னு சொல்லிட்டு தான் அந்த ஹோட்டலில் போய் சேர்ந்தேன். ஓகே. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவும், அங்கே என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு இங்கே வந்து டாடா மோட்டார்ஸில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான். அவன் யதார்த்தமா அங்கே சாப்பிட வந்தவன் என்னைய பார்த்து, "நீ என்னடா இங்கே என்னடா பண்ணுற?" அப்படின்னு. எப்படி சொல்கிறேன்னு தெரில. "நீ கிளம்பு வா" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டேன். "ஏய் உடனேலாம் வர முடியாதுடா, அது இரு நான் கொஞ்ச நாள் இந்த மாதம் முடிஞ்சுக்கட்டும்" அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சம்பளத்தை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் போயிட்டு அவன் ரூமில் தங்கி, அதுக்கப்புறம் சரி ட்ரை பண்ணிகிட்டே இருந்தேன். ஒன்றும் கிடைக்கல, செட் ஆகலை. சும்மா ஓசியில் எவ்வளோ நாள் ஃப்ரெண்ட்ஸே சோறு போடுவாங்க. சரி நம்ம ஒரு வேலையை பார்த்துட்டு அப்படியே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்டர்வியூவாக போக ஆரம்பித்தேன். பிபிஓ. அப்பதான் பிபிஓ. ஆமா. பிபிஓ நானும் அதுவும் ஒரு 60, 70 கம்பெனி பிபிஓ அட்டெண்ட் பண்ணியிருப்பேன். ஏன்னா வந்து நம்ம மதுரை படிச்சது தமிழ் மீடியம், இங்கிலீஷ்லாம் பெருசா தெரியாது அப்போ அந்த ஸ்டேஜ்ல. இப்போ ஓரளவுக்கு இப்பவும் பெருசா தெரியாது, மேனேஜ் பண்ணுவோம் அவ்வளவுதான். ஸோ அப்படின்றப்ப இங்க வந்து நிறைய கண்ணாடியை பார்த்தே ஓடி வந்துருங்க. ஐயோ இதெல்லாம் இவ்வளவு பெரிய கம்பெனியா இருக்கு, எப்படி நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நிறைய போயிட்டு இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணிட்டு திருப்பி திருப்பி வந்து அப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் கூப்பிட்டீங்க, இன்டர்வியூவில் இந்த கொஸ்டின் தான் கேட்பாங்கன்னு ஒரு 60 கொஸ்டின் அவரே எழுதி, அவரே இதுக்கு ஆன்சரும் எழுதி இதை மனப்பாடம் பண்ணிக்கிங்கன்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனியில் போய் அட்டன் பண்ணி அதுலேருந்து ஒரு 10 கொஸ்டின் தான் கேட்டேன். புரியுது. அதுக்கப்புறம் நான் அட்டன் பண்ணி அந்த கம்பெனியில் சேர்ந்து அதுக்கப்புறம் சரி அப்படியே ட்ரை பண்ணலாம், வாய்ப்பு தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அந்த வேலையே நமக்கு முழு நேரம் ஆகி போச்சு. ஏன்னா காலையில் 7 மணிக்கு நீங்கள் கிளம்பி போனீங்கன்னா ஈவினிங் 8 மணிக்கு வருவீங்க. இதில் எப்படி வாய்ப்பு தேட, இப்படியே ஒரு 3 இயர்ஸ் போச்சு. ஓகே. போயிட்டு அதுக்கப்புறம் அங்கே ஒரு சின்ன பிரச்சனை, நமக்கு வந்து பிடிக்கல இப்படியே வேலை பார்க்குறது. அதுக்கப்புறம் அங்கேருந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போதே கலக்கப்போகுது யாரு ஆடிஷன் போயிட்டு இருந்துச்சு. கலக்கப்போகுது யாரில் சிவகார்த்தியன் வந்து அப்போ தான் ஃபர்ஸ்ட் ஆடிஷன் அட்டன் பண்ணுறது மதுரையில் அமெரிக்கன் காலேஜில் போச்சு. அப்போ அவரை பார்க்கும்போதே அவர் ஆடிஷன் பண்ணுற அந்த கான்செப்டை பார்க்கும்போதே பயங்கரமாக இருந்துச்சு. யாரா இவர் இப்படி பண்ணுறாரு, பயங்கரமாக பண்ணுறாரு, எல்லாருமே பயங்கர கிளாப்ஸ். நான் பயங்கர ஷாக் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கே கான்ஃபிடென்ட் இல்லாமல் தான் ஸ்டேஜில் போய் நானும் ஆடிஷன் அட்டன் பண்ணேன். அங்கே ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை. அதுக்கப்புறம் திருப்பி ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு சென்னையில் ஆடிஷன் பண்ணாங்க, இங்கே விருகம்பாக்கம் எம்ஜிஆர் ஜானகி ஸ்கூலில். அப்போ அங்கே ஆடிஷன் பண்ணப்போ அங்கே நான் செலக்ட் ஆகிட்டேன். ஓகே. செலக்ட் ஆகி அப்போ எனக்கு ஒரு ஹோப் வந்துச்சு, அப்பா கலக்கப்போகுது யாரில் வந்து நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் ரெகுலராக போவேன், ஆஃபீஸ் போவேன், பார்ப்பேன். அவங்க வந்து ஸ்கிரிப்ட் கேட்பாங்க, ஸ்கிரிப்டு நானும் எழுதிட்டு போவேன், எடுத்து கொடுப்பேன். அதுக்கப்புறம் சில பர்சனல் ரீசன்ஸ் என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. ஒயிட் கார்டில் இருக்கீங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. எனக்கு பர்சனல் ரீசன்ஸ், பர்சனல் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களும் அதுக்கப்புறம் கூப்பிடாங்க. அதுக்கப்புறம் அது அப்படியே ஸ்கிப் ஆயிடுச்சு. இப்போ நான் அந்த இஷ்யூவில் மதுரைக்கு போயிட்டு மதுரையில் ஒரு வருஷம் இருந்துட்டு திருப்பி ரெடியாகி மறுபடியும் 2010 சென்னை வந்து அப்போதான் இனிமே வந்து என்ன ஆனாலும் பரவாயில்ல, இனிமே போகவே கூடாது, வேற எந்த வேலையும் பார்த்துடக்கூடாது. வேற எந்த வேலையும் பார்த்தோம்னா அதில் போயிடும் ஃபோக்கஸ். ஸோ இனிமேல் சினிமானா நம்ம வேற எங்கிட்டும் வந்து டைவெர்ட் ஆகாமல் இதே வேலையை மட்டும் பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுலேருந்து ரெகுலராக நான் வந்து ஃபாலோ பண்ணேன். ஆஃபீஸ் போக, ஃபோட்டோ கொடுக்க, இப்படியே ஆரம்பித்த பயணங்கள் தான். இதுவுமே எனக்கு ஒரு கட்டத்தில் டயர்ட் ஆயிடுச்சு. ஓகே. அப்போ எனக்கான செல்ஃபாக ரியலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, ஒரு வேலைக்கு போகணுன்னா என்ன பண்ணுவோம், படிப்போம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுவோம். அந்த வேலையில் போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணி அவங்க கேட்குற கொஸ்டினுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான், அடுத்தடுத்த லெவலில் பாஸ் ஆனால் மட்டும்தான் அந்த வேலையில் சேரலாம். நடிக்கிறதுனா ஆசை மட்டும் இருந்துட்டா போதுமா? நடிக்கணும். அப்போ நடிக்கணும்னா என்ன பண்ணணும்? கற்றுக்கணும். அப்போ நான் என்ன பண்ணேன், ப்ராப்பராக ஞானி சார்னு ஒரு தேட்டர் ஆமாம் இருக்கார், அவர்கிட்ட நான் போய் ட்ரை பண்ணப்போ அவர் என்ன சொன்னார்னா, இந்த பேட்சில் பண்ண முடியாது, இன்னும் இது முடியவே இன்னும் ஒரு 6 மாதம் ஆகும், அடுத்த பேட்சில் வா அப்படின்னு சொல்லிட்டார். அப்போது அதுக்கப்புறம் இவங்க கூத்து ராணி மேடம் முதல்வனில் அம்மாவா நடிச்சிருப்பாங்க, அவங்க கிட்ட ட்ரை பண்ணேன். அவங்களுக்குலாம் இப்போ என்ன ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, நான் சும்மா அப்படி பாசிங் க்ளவுட் வந்துட்டு என்ன சேர்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி தான். ஸோ அங்கேயும் கிடைக்கல. அப்புறம் அப்படியே ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும்போது அப்போது அட்டகத்தி படத்தில் அசோசியேட் டைரக்டராக ஜோதின்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் ஒர்க் பண்ணார், அவர் மதுரை. அப்போ அவர் பழக்கம் கிடச்சிச்சு. அவர் பழக்கம் கிடச்சப்போ அவர்கிட்ட நான் இந்த மாதிரி உங்களுக்கு என்ன நான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டார். இந்த மாதிரி எனக்கு எங்கேயாவது நான் நடிக்க கற்றுக்கணும், எனக்கு எக்கனாமிக்கலாக வந்து ஃபீஸ் கொடுத்து கற்றுக்கிற மாதிரிலாம் நான் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ கூத்துப்பட்டறையும் ட்ரை பண்ணேன். அப்போ வந்து என்னென்னா கூத்துப்பட்டறையில் 20,000 ரூபா ஃபீஸ். ஓகே. ஸோ அதுவுமே அந்த டைமில் முடியலை. அப்போ என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட நான் ஹெல்ப் கேட்டோன்னே அப்போ அவருக்கு வந்து மைம் கோபின்னு எனக்கு ஒருத்தர் தெரியும், நீங்கள் அவரை போய் பாருங்கள், அவரை போய் பார்த்தீங்கன்னா அவர் உங்களுக்கு ஏதாவது பண்ணுவார், நான் அவர் நம்பர் தரேன், நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் பேசிடுறேன் அவர்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் மைம் கோபி அண்ணன் நம்பர் கொடுத்தாரு. கொடுத்தோன்னே எடுத்தோடனே அவர்கிட்ட பேசினேன். நான் அந்த மாதிரி ஜோதி அண்ணன் பேசினார்,
எனக்கு நடிக்கணும், அதுக்கு ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அவர் வந்து மைமில் வந்து பயங்கர ஸ்பெஷலிஸ்ட். மைமில் வந்து எனக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக எந்த யூனிவர்சிட்டின்னு தெரியல. நார்த் சைடு தான் ஒரு யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி இவருக்கு வந்து ஃபாதர் ஆஃப் மைம் அப்படின்னு சொல்லிட்டு அவார்டு கொடுத்துருக்காங்க. ஓகே. இப்போல்ல அப்போ இது ரொம்ப வருஷம் ஆச்சு. புரியுது. ஸோ அப்போது ஓகே, எனக்கு அப்போ மைம்னா என்னன்னு தெரியாது. சரி நம்ம ஏதோ கற்றுக்கணும், நடிக்கிறது கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கேட்டேன். சரி ஓகே, ஆஃபீஸ் வாங்க அப்படின்னு சொன்னால் ஆஃபீஸ் போனோன்னே சரி குருதட்சணை அப்படின்னாரு. குருதட்சணை எனக்கு புரியல. ஆமாம், குருதட்சணைக்கு ஏதாவது பூ பழம் ஸ்வீட் இதெல்லாம் பண்ணணும்ல. அப்போ அதுக்கு நம்மக்கிட்ட ஒன்றும் இல்லை. சரி வெளியே போயிட்டு சும்மா கையில் வச்சுருந்த ஒரு 500 ருபீஸை பூ பழம் எல்லாம் வாங்கி வச்சுட்டு வச்சேன். உடனே வச்சோன்னே அவர் வார்த்தை என்ன சொன்னார்னா, நான் பொதுவாக எல்லோரும் ஃபீஸ் கொடுப்பாங்க, உங்களை பற்றி ஜோதி சொன்னார், ஃபீஸ்லாம் வந்து வேணாம், நீங்கள் நடித்து சம்பாரிச்சதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸ் கொடுங்க அப்படின்னாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்து எனக்கு முதல் அங்கே தான் கிளாஸ் அவர் எனக்கு ஸ்டார்ட் பண்ணார். மைம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணார். ஏன்னா பேசிக் எல்லாத்துக்குமே வந்து மைம் தான் பேசிக்கான ஒரு விஷயம். அப்போ அந்த மைம் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி டெய்லி ரிஹர்சல் நடக்கும். டெய்லி நான் வடபழனியில் தங்கியிருப்பேன். அது வந்து முகப்பேரில் ஸ்டூடியோ. ஸோ டெய்லி இங்கேருந்து அங்கே போனால் மதியம் அவரே எனக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருவாரு. ஸோ அதுக்காகவே டெய்லி அங்கே போயிடுவேன். ஓகே. ஸோ அப்படி இருந்து மைம் கற்றுக்கிட்டு அப்புறம் நிறைய ஸ்டேஜ் ஷோ பண்ணுறதுக்கான வாய்ப்பு வந்துச்சு. எங்களெல்லாம் பண்ண வச்சார், மோட்டிவேட் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அவர்கிட்ட பேசிக்ஸ் மட்டும் கற்றுக்கிட்டு இதுக்கப்புறம் நம்ம வெளியே போய் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு இப்படி வெளியவும் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அப்போ தான் முதல் கால் வந்து எனக்கு வந்து குட்டிப்புலி இயக்குனர் முத்தையா அண்ணன். அவர் திடீர்னு அவர் முன்னாடியே பழக்கம் இன்னொரு நண்பர் மூலமாக. ரொம்ப நாள் அதுக்கப்புறம் கால் இல்லை, டச் லைன் இல்லை. சரி திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணி இங்கேயா இருக்க அப்படின்னா, இந்த மாதிரி நீ கிளாஸில் இருக்கேன். சரி ஈவினிங் வந்து வாகை சுடா ஆஃபீஸ் உனக்கு தெரியுமா அப்படின்னா, தெரியும்ண்ணே, அங்கே வந்துரு ஈவினிங். நான் வாகை சுடவா ஆஃபீஸா, அங்கே வந்து சசிகுமார் அண்ணனை வச்சுல படம் பண்ணுறாங்க, அங்கே நம்மளை எதுக்கு வர சொல்கிறாரு, ஏற்கனவே நம்ம அந்த ஆஃபீஸில் போய் பார்த்தோமே எதுவும் ரெஸ்பான்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் உள்ளே போனேன். உள்ளே போனால் ஒருத்தர் உட்காந்துருந்தாரு, முத்து அண்ணன் வர சொன்னார். ஆக்சுவலி முத்து அண்ணன் பேர் முத்துகிருஷ்ணன். ஓ ஓகே. ஸோ எனக்கு அப்படி தான் தெரியும். முத்து அண்ணன் வர சொன்னார் அப்படின்னோடனே உள்ளே இருக்கார் பாருங்க அப்படின்னு. உள்ளே போய் பார்த்தா ஏசி ரூம். அப்போ தான் ஒரு டைரக்டர் ரூம்குள்ளே போய் நான் மீட் பண்ணுறேன். ஓகே ஓகே ஓகே. ஸோ ரோலிங் சேர், டிவி, எல்இடி டிவி இருக்குது, எல்சிடி டிவி இருக்குது. பார்த்தோன்னே ஏய் வாயா உட்காரியா அப்படின்னாரு. நான் ஒன்றுமே புரியலை, என்ன இங்கே வர சொன்னார், எதுக்கு உட்கார சொல்கிறாரு, இந்த படத்துக்கு இவருக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்கார்ந்தேன். இதில் ஒரு கேரக்டர் இருக்குது, 4 பசங்க இருப்பாங்க, நீ பண்ணு. என்ன ஆள் இவ்வளோ பெருசாகிட்டேன். ஏன்னா அப்போ கொஞ்சம் நல்லா வெயிட் போட்டு கொஞ்சம் நல்லா இதாகிட்டேன். இது வந்து சின்ன பசங்க, காலேஜ் படிக்கிற பசங்க, இப்படி ஆகிட்டேன் அப்படின்னு. இல்லைண்ணே நான் உடம்பு குறைச்சிறேன், எவ்வளோ நாள்ண்ணே இருக்குது, ஷூட்டிங் போகிறதுனா 2 மாதம் இருக்குண்ணே, எப்படியாவது குறைச்சிறேண்ணே. சரிண்ணே நீங்கள் இங்கே என்னண்ணே பண்ணுறீங்க அப்படின்னு. யோ நான் தான் டைரக்டர். ஓகே ஓகே. போய் சொல்லாதீங்க, விளாடாதீங்க, சசிகுமாரன் கூட நீங்கள் டைரக்டர். ஏன் நான் சசிகுமாரன் வச்சு படம் பண்ணக்கூடாதா? முத்தையான்னு போட்டிருக்கேனே, முத்தையான்றது ஏதோ பழைய பேரா இருக்கேன். யோ சாமி பேரா இருக்கட்டும், நான் தான் முத்துகிருஷ்ணன் முத்தையான்னு வச்சேன். ஓகே. அதனால அப்படி மாறினது. ஆமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பயங்கர சந்தோஷம். ஏன்னா அவரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி லைஃப்ல நிறைய அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ணி, அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணி, ரைட்டராக ஒர்க் பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு வாய்ப்பு கிடச்சி அதில் ப்ரூவ் பண்ணி. ஸோ அப்படின்றோடனே எனக்கு அந்த சந்தோஷத்தில் அது அவர் டைரக்ட் பண்ணுறான்றத வந்து என்னால் டக்குன்னு வந்து அதுக்குள்ளே போக முடியல. எனக்கு சொன்னோன்னே பயங்கரமாக சந்தோஷம் ஆயிடுச்சு. அப்புறம் நீங்கள் உடம்பு குறைச்சதுக்கப்புறம் நான் பார்க்கலாம்னு நான் போயிட்டு கரெக்டாக 2 மாதத்தில் 11 கிலோ குறைச்சேன். ஓகே. குறைச்சி முடிச்சோன்னா வந்து பார்த்துட்டு என்ன இப்படி ஆகிட்ட, தயவுசெய்து இதுக்கு மேலே உடம்பு குறைச்சாதான் ஏதாவது ஷூட்டிங் அப்போ ஏதாவது வந்து படுத்துற போகிறேன், கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அப்படி கிடைச்சது தான் அந்த முதல் படம். சூப்பர் சூப்பர் சூப்பர். ஒரு பெரிய ஜேர்னி இல்லை இது, ரொம்ப பெரிய. இதுக்கு இடையில நான் என்ன கஷ்டப்பட்டேன், எது பண்ணேன், எதுவுமே எங்கள் வீட்டுக்கு தெரியாது. ஓகே ஓகே. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சசிகுமார் அவர்களோட நீங்கள் நடிக்க படங்கள் எல்லாமே இப்போ ஹிட் ஆயிருக்கு. லைக் கருடனாக இருக்கட்டும், டூரிஸ்ட் ஃபேமிலியாக இருக்கட்டும், குட்டி குட்டி 3மே ஹிட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் லக்கி சாமா